ஹாய் எவ்ரிவன். நான் ரொம்ப டீட்டெயிலாம் போக விரும்பல. எனக்கு கொடுத்த டாபிக் உள்ள வரேன். நிறைய பேர் ஏஐ பத்தி பேசிட்டாங்க. பட் நான் பார்த்த ஏஐ என்னன்றதை நான் சொல்லிடுறேன். 2023ல ஆக்சுவலா நான் இந்த ChatGPT எல்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு நடக்கும்னு நான் நினைச்சது இப்ப நடந்துருச்சு. ஓ! எனக்கே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஆனா லேட்டரா அதுல ஒர்க் பண்ணும்போது சில டிராபேக் பார்த்தேன். எல்லாருமே வந்து அது யூஸ் ஆகுதுன்றாங்க. நான் பார்த்ததுல இப்ப நாங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, நான் மெயினா எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்கிங் டொமைன்ல ஒர்க் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிறதுல மெயினா நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அக்யூரசில நிறைய பிரச்சனை வருது. ஜெனரேட்டிவ் ஏஐ நம்பி ஃபுல்லா போக முடியாது. அதே மாதிரி ரூல் என்ஜின்ஸை நம்ம டெப்ளாய் பண்ணும்போது அந்த இடத்துலயும் நிறைய ப்ராப்ளம் கொடுக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மீட் பண்ணல அது. ஓகே தான். ஏன்னா அது ஜெனரேட்டிவ்னு அவங்களே காமனா சொல்லிட்டாங்க. ஒரு ஜெனரிக்கா தான் டிசைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கு. So அதனால நம்ம அதை மாத்த முடியாது. இன்னொரு பிரச்சனை பிரைவசி ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஜெனரேட்டிவ் ஏஐக்கு ஃபீட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சில இடத்துல நம்ம வந்து பிரைவசி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்து தான் நம்ம டேட்டாவை மாடல் பில்ட் பண்ண வேண்டியது இருக்கும். வி வில் ட்ரை வித் மாஸ்கிங் அண்ட் லேபிளிங் டெக்னாலஜி நாங்களாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். பட் அது பண்ண முடியல. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐயால பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை. எஸ்பெஷலி எக்ஸ்பீரியன்ஸ் கேஸ் யாரும் பயப்படவே வேணாம். ஃப்ரெஷர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உங்க டொமைன் ஸ்கில்ல மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எனி ப்ரோக்ராமிங் பேசிஸ்ல வாங்க. ஏன்னா ப்ரோக்ராமிங் தான் இப்போதைக்கு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ பார்த்தீங்கன்னா நீங்க டொமைன்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ப்ரோக்ராம் பேசிஸ்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அதுல கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ண முடியுது. ஸோ அதனால டூல் பேசிஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. காமனா ஆஸ் யூஷுவல் பைத்தான் நல்லா போயிட்டு இருக்குது. இப்போ அடிஷனலா நம்ம பார்க்கறது 2024 மூவ் பண்ணி போறது பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கொஞ்சம் இன்டகிரேட் ஆகுது. பைத்தான் வித் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நிறைய மாடல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளைண்ட் லெவல் சப்போர்ட்டுக்கும் சரி, சர்வர் சைட் சப்போர்ட்டுக்கும் சரி, இது ரெண்டுமே வந்து காம்பினேஷன்ஸா போயிட்டு இருக்கு. ஸோ யாராவது ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறீங்கன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கவங்க இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டொமைன்ல எது ரிலேட்டிவா இருக்கோ அதுக்கு ஏற்ற ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் நான் இருக்கிறது ஃபுல்லாமே யுஏ அந்த ஏரியா. இங்க பாத்தீங்கன்னா டு கம்பேர் வித் யூகே யூஎஸ் விட இங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அங்கே விசா ப்ராசஸ் அது இது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்கில் இருந்தா உள்ள வந்துடலாம். பட் இங்க என்னன்னா டேரக்டா வந்து ஓப்பனிங் தெரியாது. ரெஃபரல் ப்ரோக்ராம்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ வில் ஹெல்ப் சம் ஆஃப் தம் அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால உங்களோட ஸ்கில் என்னவோ அதை நீங்க கரெக்டா ரெடியா வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா வந்துட முடியும். இங்க நல்ல பேக்கேஜ் கிடைக்குது. So நான் வந்து கனடாவுக்கு நான் பார்த்தேன். ஐ காட் ஆஃபர் இன் கனடா. பட் நான் போல. நான் இந்த பக்கம் சூஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தேன். பட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு சேம் தான். ரெசெஷன்ஸும் இங்க கிடையாது. நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ கம்ஃபர்ட் ஜோனாவும் நீங்க இருக்கலாம். 2வது டேட்டா ஆப்பரேஷன்ஸ் பத்தி நான் சொல்லணும்னு இருக்கேன். ஸோ டேட்டா ஆப்ஸ் அப்படின்றாங்க. ஸோ டெவாப்ஸ் பத்தி ஆல்ரெடி பேசிட்டாங்க. நான் டேட்டா ஆப்பரேஷன்ஸ் அது எதை பேஸ் பண்ணி அவங்க போயிட்டு இருக்காங்கன்னா லேக் ஹவுஸ் கான்செப்ட் தான். ஸோ எல்லாமே இந்த டேட்டா லேக் பார்த்துருப்பாங்க. இப்போ டேட்டா லேக் ஹவுஸ் அனாலிட்டிக்ஸ் ஒன்று வந்துட்டு இருக்கு. அதோட ப்ரீ ரெக்வசிட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு எதுவுமே கொஞ்சம் ரெடி ஆகுங்க. ஏன்னா இப்போ லேக் ஹவுஸ் அந்த அனாலிட்டிக்ஸ் கான்செப்ட் எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸ்ட்ரக்சரோ அன்ஸ்ட்ரக்சர் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா அதை எடுத்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ப்ராப்பர் அக்யூரசி எடுக்க முடியுது, அவுட்புட் எடுக்க முடியுது அப்படிங்கிற மூவ்மெண்ட்ல எல்லாமே போயிட்டு இருக்காங்க. So அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா போயிட்டு இருக்கு. நேட்டிவ் டூல்ஸ் அப்புறம் ஓப்பன் சோர்சஸ் ஆர் கிளவுட் எதை போனாலும் இது ரிலேட்டடா இருக்கிறத எடுத்து பாருங்க. இப்போ ஒரு ப்ரீவியஸா ஒரு கொஸ்டின் வந்துச்சு எந்த கிளவுட் பெஸ்ட் அப்படின்றதுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். இந்த கிளவுட் பிளஸ் பெஸ்ட் மாதிரி கிடையாது. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் அதுவும் டிசைட் ஆகுது. இப்போ சில பேர் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்ல சீக்வல் சர்வர்ல ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஆப்வியஸா அஜூர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். பட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2023 மார்ஜின் பார்த்தீங்கன்னா அஜூர் அதிகமா அடிக்குது. ஃபியூச்சர் 24 அண்ட் 25ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஜிசிபி டாப்ல வரும் இந்த மாதிரி. ஏன்னா அதுல வந்து காஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து ஆப்டிமைசேஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணிருக்கும். அஜூர் இல்ல ஏடபிள்யூஸோட காஸ்ட்ல கம்மியாகும். அதுவும் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் அதிகமா மூவ் ஆகுறது பாத்தீங்கன்னா ஜிசிபி தான் மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ புதுசா யாராவது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஜிசிபி என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இல்ல எக்ஸிஸ்டிங் நான் டொமைன்ல இருக்கேன், எனக்கு ஆரக்கல் தான் தெரியும், சீக்வல் சர்வர் தான் தெரியும்னா ஆரக்கல் வந்து ஏடபிள்யூஎஸ் இன்டகிரேஷன்ஸ்ல கொஞ்சம் கரெக்டா இருக்கு. அதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி காம்பினேஷன் டூல்ஸ் இப்போ ஸ்னோஃப்ளேக் படிக்கணும்னாங்க ஸ்னோஃப்ளேக் மட்டும் தனியாக யூஸ் ஆகாது சில இடத்துல. அதோட காம்பினேஷன் ஒரு கிளவுட் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்னோஃப்ளேக்கும் ஏடபிள்யூஸும் கம்பைனா போயிட்டு இருக்கு. கம்பேர் வித் அஜூர் ஸ்னோஃப்ளேக்கை பார்க்கறதுக்கு ஸ்னோஃப்ளேக் ஏடபிள்யூஸ் காம்பினேஷன் அதிகமாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி டேட்டாபிக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனும் அஜூர்ல அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு மல்டி ஸ்கில் நீங்க படிக்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணா இந்த காம்போலவே பாருங்க. இது நல்லா இருக்கும். இப்போ ஸ்பெசிபிக் டூல் பேஸ்ட்ல போகாதீங்க. ஃப்ரெஷர் நான் டெக்னிக்கல் அந்த டொமைன்ல வரீங்கன்னா நீங்க டூல் பேஸ்ட்ல போங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி டிபி டூ இருக்கு, ஃபைட்ரான் இருக்கு, அப்புறம் அதர் ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கு, இன்ஃபர்மேட்டிக்கா அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. டூல் பேஸ்ட்ல போனீங்கன்னா உங்களோட நாலேஜ் கெயின் ஆகுது. நீங்க அதோட டிபெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த டூல் அப்கிரேட் ஆச்சுன்னா நீங்க அப்கிரேட் பண்ணணும். இல்லைன்னா வந்து நீங்க எப்படி சொல்ற பேக் டு ஜீரோன்ற மாதிரி கன்சிடரேஷன். அதனால டூல் பேஸ்ட்ல போகாதீங்க. ஒரு நாலேஜ் பேஸ் ஒரு ப்ரோக்ராமிங் இல்ல ஒரு ரேபிட் டெவலப்மெண்ட் பண்றீங்கன்னா அந்த இதுல நீங்க அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. யாராவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் டெவலப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆகுங்க. எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கோர் ஃப்ரேம் ஒர்க் நீங்க டிசைன் பண்ண தெரிஞ்சனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். என்ன நெக்ஸ்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம கெஸ் பண்ண முடியும். அந்த ஃபோக்கஸ்ல எல்லாமே மூவ் பண்ணிடுவாங்க. இது என்னோட ரெக்வஸ்ட். 2024ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஓபன் சோர்ஸ்ல ஐஸ்பர்க் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஐஸ்பர்க், ஃபிளிங்க், ஸ்பார்க், அப்பாச்சி பீம் இந்த டூல் எல்லாமே ஒரு காம்போல நல்லா போயிட்டு இருக்கு. ஹைவ் டூலும் பாத்தீங்கன்னா ஹைவோட டாப்ல தான் வந்து ஐஸ்பர்க்கை கொண்டு வராங்க. ஸோ
இது 2மே என்ன தெரிஞ்சுக்கங்க. பாக்கெட் ஃபைல பேஸ் பண்ணியிருக்க எந்தெந்த டூல் இருக்கோ எல்லாமே கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிட்டு இருக்கு. முன்ன பார்த்தீங்கன்னா, OOC பெஸ்ட்டு, பாக்கெட் பெஸ்ட் அப்படின்னு போவாங்க. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமென்டேஷன்ஸ் பண்ணும்போது பாக்கெட்ல நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. கம்பேர் வித் OOC. அந்த ரிலேட்டட்ல பார்க்கும்பொழுது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கெட் ரிலேட்டடா எந்தெந்த டூல்ல சப்போர்ட் பண்ணுதோ, அது எல்லாமே கொஞ்சம் பூமிங் ஆகுது. இந்த சப்போர்ட் குடுத்தா ஓகே யூ ஆர் செலக்டட் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ அதையும் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. அப்புறம் GCP நான் ஏன் சொல்றேன்னா, GCPனால நான் நெறைய அதான் நான் வந்து 3 ஆக்சுவலா 5 நான் சொல்லணும்னா Azure, AWS, GCP இது 3த்துலயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டூல்லயுமே இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் Snowflake அப்புறம் Databricks இந்த 5 டூல்லயுமே ஒர்க் பண்ணும்பொழுது, ஒவ்வொன்லயுமே இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் பெனிஃபிட்ஸ் என்ன, ட்ராபேக்ஸ் என்னன்னு கொஞ்சம் பார்க்க முடியுது. யூசரோட யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாரி தான் போக வேண்டியதா இருக்கு. நாம போயிட்டு எனக்கு இதுல வேலை குடுங்க நம்ம கேட்டுலாம் முடியாது. நீங்க சர்டிஃபைடா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதுல வேலை கிடைக்காது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது Azureல சர்டிஃபைட். அந்த டைம்ல நான் வெயிட் பண்ணது Azureக்கு தான். பட் எனக்கு கிடைக்கல அந்த டைம்ல. ஸோ நான் அந்த டைம்ல என்ன பண்ணேன்னா, எனக்கு AWS தான் கிடைச்சது. ஸோ நாம ஸ்பெசிஃபிக்கா போ முடியாது. ஆனா உங்க டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, அதுக்கு கோரிலேட்டடா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அத ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் 23ல இன்னொன்னு நம்ம பார்த்ததுன்னா, லே ஆஃப்ஸோட ரிலேட்டட். நெறைய லே ஆஃப் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா சொல்றேன், இது வந்து இந்த ஜெனரேட்டிவ் ஏஐயால இல்ல எப்படி சொல்றது? மாடல் பில்ட் பண்றதுனால அந்த மாரி ஒரு ரிலேட்டடா மட்டும் நடக்கல. அவங்களோட லேக் ஆஃப் அந்த ஒரு கிரைசிஸும் போயிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் கிரைசிஸும் போயிட்டு இருக்கு. இதுல மெயினா அஃபெக்ட் ஆவுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் இந்த டெஸ்டிங்ல இருக்கவங்க தான் நெறைய அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ டெஸ்டிங் டொமைன்ல இருக்கும். அதுவும் மேனுவல் டெஸ்டிங்ல இருக்கவங்க நெறைய அஃபெக்ட் ஆயிருக்கு. அவங்களுக்கு ஆல்டர்னேட் பார்த்துட்டு முடிஞ்ச அளவு சீக்கிரமா வாங்க. 2024 உங்களுக்கான நாளா இருக்கும். ரெடி ஆவுங்க. நன்றி ஜி. இந்த இதுல சன் டிவிலலாம் சொல்லுவாங்கல்ல, "இந்த நாள் உங்க இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்ன்ற" மாரி முடிச்சிருக்கீங்க. சூப்பர். நீங்க சொன்னதுல நெறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. நீங்க ஆக்சுவலி பாயிண்ட் பை பாயிண்ட்டா டக்கு டக்கு டக்குன்ட்டு ல சும்மா இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டீங்க. ஸோ, இதுல நான் முக்கியமா பார்க்குற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டூல்ஸ் பேஸ்ல போகாதீங்க. ஜஸ்ட் கோ வித் நாலெட்ஜ் கோடிங். பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் போங்கன்னீங்க. ச கரெக்ட்டான பாயிண்ட்டு. நானும் ஐ ஆல்சோ இது தட். ஸோ, உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு எனக்கு. ஸோ, இப்ப யுகேக்கு நீங்க வர வர முடியும்னு சொன்னீங்க. ஸோ, இதுவும் நெறைய பேரோட கொஸ்டினா இருக்கு. ஏன்னா, நெறைய பேர் வருது, நெறைய ஸ்பாம்ஸ் அந்த மாரி போயிட்டு இருக்கு. ஸோ, அ செக்யூரிட்டி ஜாப்ஸ் அங்க வந்து அதாவது செக்யூரிட்டி இன் த சென்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஜாப் வந்து அங்க நெறைய இருக்குன்னு நான் கேள்விப்பட்டுருக்கேன். நெறைய நம்மளும் பார்த்துருக்கோம். ஸோ, டேட்டா இன்ஜினியரிங், டெவாப்ஸுக்கும் அங்க ஓப்பனிங் இருக்கா ஜி? லைக் விச் ஒன் இஸ் அங்க நல்லாருக்கு? இல்ல இங்க பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? ரெக்யர்மென்ட்டே வந்து தெரியுமா? ஆக்சுவலா வந்து நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட செக் பண்ணேன். அராம்கோல இருக்காங்க, அல்ட்ராஜி பேங்க்கு, அது மாரி அரப் நேஷனல் பேங்க்ஸ். இன்னும் நெறைய பேங்கிங் டொமைன்ல இருக்காங்க. ஸோ இங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த மாரின்னு கேட்கல. ஒரு சேஃப் செக்யூரிட்டி தான். ஜாப் லெவல்ல செக்யூரிட்டி குடுக்குறாங்க. நீங்க வந்து ஓகே. உட்காந்துட்டீங்கன்னா, ஒரு கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கும்போது அப்படியே உட்காந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் இருக்கவங்கலாம் இருக்காங்க. ஆ. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஸ்பெசிஃபிக்கா வந்து இதுதான் அப்படின்ற மாரி கிடையாது. அவங்களுக்கு தேவைன்ற மாரி தான் எடுக்குறாங்க. மெயினா இந்த மாரி தான் போகுது. ஆனா டெவலப்பரா வந்தீங்கன்னா, உங்களால அப்ஸ்கில் பண்ண முடியும். ஓகே. இப்ப அப்ளிகேஷன் சப்போர்ட்ல வராங்க, டெவாப்ஸ்ல வராங்க. அவங்களுக்கு அப்ஸ்கில் பண்ண முடியும்னா பண்ண முடியல. அது ரொம்ப கஷ்டமான வாய்ப்பு. பட் இப்ப டெவலப்பரா வராங்கன்னு வைங்களேன், ஒரு நல்ல நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு டூல் வருதுன்னா வாங்க. இங்க ஏன்னா காசுக்கு பிரச்சனை கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு இப்ப இந்த டூல வச்சு இந்த யூஸ் கேஸ் சால்வ் பண்ண முடியும்னா, ஓகே கிராண்டட்ன்னு வாங்கி குடுத்துர்றாங்க. இதான் ஓ! நடக்குது. நான் எத சூப்பர் ஜி. கேட்கறேனோ அது ரெடியா இருக்கு. எனக்கு அது ஒரு அட்வான்டேஜ் இங்க. ஸோ நல்லா நான் இருக்கே. வந்து இதில ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஒரு சின்ன POC நான் பண்ணிட்டு, இதில நான் பண்றேன். இது ஒர்க் ஆகுது அப்டின்னா போதும், உடனே கிராண்டட்ன்னு வாங்கி குடுத்துர்றாங்க. இப்ப நெறைய டூல் என்கிட்ட இருக்கு. எந்தெந்த ஓகே. யூஸ் கேஸ் வருதோ அதுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் போயிட்டுருக்கேன். ஸோ இங்க காசுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க ரெடியா எடுத்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. ஏன்னா பீப்பிள் வந்து கம்மி இங்க. ஸோ ம். அவங்களோட பீப்பிளோட இது வந்து கம்மி. எல்லார்ட்டயுமே காசு இருக்கு. கொஞ்சம் அவங்க வந்து ஃப்ரீயா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்க சைட்ல பிரஷர் எடுத்துக்கக்கூடாது. எல்லா ரெஸ்பான்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டா ஓகேன்றாங்க. இதான் இங்க ஓ! நடக்குது. ஸோ அதனால டெவலப்பர் ரோல்ல முடிஞ்ச அளவு உள்ள வாங்க. இல்லன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்ல வாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்ல வரவங்களுக்கு நெறைய சேலரி கிடைக்குது. ஓகே. ஸோ ப்ராஜெக்ட் அதையும் நான் மேனேஜ்மென்ட். பார்ட் பண்ணேன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்ல உள்ளவங்களுக்கு சேலரி கிடைக்குது. ஆனா ரொம்ப கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. டெவலப்பர் ரோல்ல நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா காம்படிஷன் இருக்கு. ஓகே. யுகே, யுஎஸ்ல எப்படின்னு தெரியல. இங்க பார்த்தீங்கன்னா நெறைய எ ஃபி இது பிலிப்பைன்ஸ் வராங்க, ஈஜிப்த் வராங்க, பாகிஸ்தானிஸ் வராங்க, பங்களாதேஷ் வராங்க. அப்புறம் மலேசியா கூட கம்மி தான். ஸோ இவங்க எல்லாமே வராங்க. ஸோ எல்லார்ட்டயுமே ஒரு காம்படிஷன் இருக்கும். நாம எப்படி ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இங்க மேட்டர். நம்ம ஸ்கில்ல ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, இங்க அவ்வளோதான் எக்ஸ்பெக்டேஷன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் தினேஷ். யாராவது எனிபடி வாண்ட்ஸ் டூ கான்டாக்ட் தினேஷ் பிக் டேட்டா பீடியா கான்டாக்ட் பண்ணணும்னா, நீங்க தமிழ் பூமிக்கு மெசேஜ் அனுப்புங்க. வில் ஷேர் தினேஷ் கூட உங்கள கனெக்ட் பண்றோம்.